ஒரு மொழியை வெறும் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் உணர்வுகளை வெளிக்காட்ட பயன்படும் ஒளி வடிவமாக சுருக்கிவிட முடியாது. மொழி என்பது ஒரு இனத்தின் அடையாளம். காலப்போக்கில் கரையாது ஒரு நாகரிகத்தை உயிர்ப்போடு எடுத்துச் செல்லும் அச்சாரம். அப்படிப்பட்ட மொழியை எவரேனும் அழிக்க நினைத்தால் அந்த இனம் எப்படி வெகுண்டலும் என்பதின் வாழும் வரலாறுதான் நம் தமிழினம். அந்த தமிழ் மொழியை சிலர் அசைத்து பார்க்க முயன்றார்கள். பற்றியது மொழிப்போரின் தீ. அந்த தீயில் சிக்கி தேசிய கட்சியே காணாமல் போய் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்தது என்பது தமிழ்நாட்டின் வரலாறு. அப்படி நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த மொழிப்போரின் தீ பற்றி பரவி சுட்டரித்தது எப்படி என்ற வரலாற்று பராசக்தி என்ற திரைப்படம் காட்சிப்படுத்த முயன்றுள்ளது. ஆனால் அதில் காட்டப்படாத உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை இங்கே விரிவாக காணலாம். இன்று மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக எப்படி பள்ளி கல்வியில் மும்மொழி கொள்கை மூலம் இந்தியை நுழைக்க முயல்கிறதோ அதுபோன்று அன்று 1937 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மெட்ராஸ் மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரசும் இந்தியை திணிக்க முயன்றது. இதற்கான அச்சாரத்தை போட்டவர் ராஜாஜி. சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த ராஜாஜி பள்ளிகளில் இந்தி மொழி பாடம் கட்டாயமாக்கப்படும் என்று அறிவித்தார். அப்போது நீதி கட்சியில் இணைந்திருந்த பேரறிஞர் அண்ணா போருக்கு தயாராகுங்கள் என்று இந்தி திணிப்பை எதிர்த்து முழக்கமிட்டார். அதைத் தொடர்ந்து 1938 பிப்ரவரி 27 காஞ்சிபுரத்தில் பெரியார், அண்ணா உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு முதல் இந்தி எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினர். அந்த மாநாட்டை தொடர்ந்து ஏப்ரல் 21 சென்னை மாகாண பள்ளிகளில் இந்தி மொழியை கட்டாயமாக்கும் உத்தரவை பிறப்பித்தார் ராஜாஜி. அதே வேளையில் இந்தி எதிர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொண்டதற்காக பெரியார், அண்ணா போன்றோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதே காலகட்டத்தில் தான் 1938 நவம்பர் 13 சென்னையில் முதல் மகளிர் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாடு மகளிர் உரிமைகளுக்காக மட்டும் என்றில்லாமல் மொழி உரிமைக்கு குரல் கொடுக்கும் மாநாடாகவும் அமைந்தது. வீதிகளுக்கு தமிழில் பெயர் வைத்தல், ரயில் நிலையங்களில் பெயர்களை தமிழில் மாற்றுதல், இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் மீது வழக்கு போட்ட அரசுக்கு கண்டனம் என இந்தி திணிப்புக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதே மாநாட்டில்தான் ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள், பேரணிகள் தீவிரமடைந்து கொண்டிருந்த வேளையில் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக 1938 டிசம்பர் 5 நட்ராஜன் என்ற தலித் இளைஞர் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளானார். சிறையில் அவர் நோய்வாய்ப்பட்ட போது மன்னிப்பு கேட்டால் விடுதலை செய்வதாக காங்கிரஸ் கூறியது. ஆனால் அதனை அவர் ஏற்க மறுத்துவிட்டார். பின்னர் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நட்ராஜன் 1939 ஜனவரி 15 உயிரிழந்து மொழிப்போரில் உயிர் நீத்த முதல் தியாகியானார். அவரைப் போலவே போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கடுங்காவல் சிறை தண்டனைக்குள்ளான தாளமுத்து என்பவர் உடல்நிலை மோசமடைந்து 1939 மார்ச் 11 உயிரிழந்தார். இவ்விருவரின் மரணமும் மொழி உரிமைக்காக இளைஞர்கள் மத்தியில் பெரும் தீயை படரவிட்டது. மொழிப்போர் நாளுக்கு நாள் தீவிரமடையவே 1939 ஏப்ரல் 22 பெரியாரை விடுதலை செய்ய ராஜாஜி உத்தரவிட்டார். போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக சிறையில் அடைக்கப்பட்டவர்களும் விடுவிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் ஆங்கிலேய அரசுடன் ஒத்துழைக்க மறுத்த காங்கிரஸ் பல்வேறு மாகாணங்களில் தங்களின் ஆட்சியை ராஜினாமா செய்தது. மெட்ராஸ் மாகாணத்திலும் காங்கிரஸ் தனது ஆட்சியை ராஜினாமா செய்யவே ராஜாஜி கொண்டு வந்த கட்டாய இந்தி உத்தரவு 1940 பிப்ரவரியில் ரத்து செய்யப்பட்டது. அன்று காங்கிரஸ் தற்காலிகமாக நிறுத்தி வைத்த இந்தி திணிப்பை நாடு சுதந்திரமடைந்த பிறகு மீண்டும் கையில் எடுத்தது. 1948 மெட்ராஸ் மாகாணத்தில் முதல்வர் ஓமந்துரார் ராமசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு தமிழக பகுதிகளில் இந்தியை விருப்ப பாடமாகவும் மற்ற மொழி பகுதிகளில் இந்தியை கட்டாய பாடமாகவும் ஆணை பிறப்பித்தது. அதோடு 1950 மே மாதம் உயர்நிலை பள்ளிகளில் இந்தியை கட்டாயமாக்கும் ஆணையையும் அரசு வெளியிட்டது. ஆனால் அதற்கு எழுந்த எதிர்ப்பு மற்றும் போராட்டங்களால் அந்த ஆணையை பிறப்பித்த சில வாரங்களிலேயே அரசு அதனை திரும்ப பெற்றது. ஆனால் அதே ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் 15 ஆண்டுகளுக்கு இந்தியும் ஆங்கிலமும் அலுவல் மொழியாகவும், அதன் பிறகு அதாவது 1965 முதல் இந்தி மட்டுமே அலுவல் மொழியாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தது. இதற்கும் எதிர்ப்புகள் கிளம்பின.
மெட்ராஸ் மாகாணத்தில் ரயில் நிலையங்கள் மற்றும் மத்திய அரசின் அலுவலகங்களில் பெயர் பலகைகளில் இருந்த இந்தி எழுத்துக்கள் மீது திராவிட கழகத்தினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் தார் பூசினர். இதே காலகட்டத்தில் 1956 ஜூலை 27 மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டக் கோரி சங்கரலிங்கனார் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆனால் அப்போது முதல்வராக இருந்த காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அதனை மறுத்துவிட்டது. இறுதியில் அக்டோபர் 13 சங்கரலிங்கனார் உயிரிழந்தார். இத்தகைய சூழலில் 1963 இந்தியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்த அலுவல் மொழி மசோதா மெட்ராஸ் மாகாணத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்ட களத்தை தீவிரமாக்கியது. இந்தி பேசாத மாநிலங்களிலும் எதிர்ப்புகள் கிளம்பியது. அப்போது மாநிலங்களவை எம்பியாக இருந்த அண்ணா ஆங்கிலமும் அலுவல் மொழியாக தொடரும் வகையில் திருத்தம் வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் மசோதா நிறைவேறியது. மறுபக்கம் இங்கு போராட்டங்கள் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டே இருந்தன. 1964 ஜனவரியில் அரியலூரில் திமுக தொண்டர் ஒருவர் தீக்குளித்து உயிரிழந்தது மக்களை கிளர்ந்தெழச் செய்தது. திமுகவினர் இதில் தீவிரமாக போராட்டங்களை முன்னெடுத்தனர். ஒரு கட்டத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை கட்டுக்குள் கொண்டுவர போலீசுடன் ராணுவமும் களமிறக்கப்பட்டது. அவர்களின் துப்பாக்கிச் சூட்டில் பல இளைஞர்கள் இறந்தனர். இவ்வேளையில் அரசியலமைப்பில் அலுவல் மொழி தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருந்த 15 ஆண்டுகள் முடியும் தருவாயில் 1965 ஜனவரி 26 குடியரசு தினம் இந்தியாவின் அலுவல் மொழியாக இந்தி பயன்படுத்தப்படும் என்ற வகையில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. இதனை எதிர்க்கும் வகையில் ஜனவரி 26 துக்க நாளாக அனுசரிக்கப்படும் என்று அண்ணா அறிவிக்க அப்போது முதல்வராக இருந்த பக்தவச்சலம் அதை அனுமதிக்க மறுத்தார். ஆனால் குடியரசு தினத்துக்கு முந்தைய நாள் துக்க நாளாக அனுசரிக்கப்படும் என்று மாணவர்கள் அமைப்பிலிருந்த அறிவிப்பு வெளியானது. மறுபக்கம் ஜனவரி 22 அண்ணா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இருப்பினும் மாணவர்கள் அமைப்பு அறிவித்த தேதியில் சென்னை, மதுரை ஆகிய நகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. சென்னை பல்கலைக்கழகம், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வகுப்புகள் நிறுத்தப்பட்டன. மாணவர்கள் போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர். மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் பிப்ரவரி 12 மாநில அளவில் முழு அடைப்புக்கு மாணவர்கள் அமைப்பு அழைப்பு விடுத்தது. அன்றைய தினத்தில் பொள்ளாச்சியில் மாணவர்கள் குழுவை ஒடுக்க துப்பாக்கிச்சூடு நடத்திய போலீசாரை அங்கிருந்த மக்கள் கூட்டம் தாக்க தொடங்கியது. அந்த நேரத்தில் அங்கு களமிறக்கப்பட்ட இந்திய ராணுவத்தினர் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்த தொடங்கினர். ஆனால் இந்த துப்பாக்கிச் சூட்டில் எத்தனை பேர் இறந்தனர் என்பது பற்றிய துல்லியமான எண்ணிக்கை எதுவும் இல்லை. இருப்பினும் அந்த துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் தான் உயிரிழந்ததாக நாளிதழ்களில் செய்திகள் வெளியாகின. ஆனால் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதைவிட அதிகம் என்று கூறப்படுகிறது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அதிகார வர்க்கத்தால் நிகழ்த்தப்பட்ட மிக மோசமான சம்பவம் பொள்ளாச்சியில் தான் அரங்கேறியது என்று விவரிக்கப்படுகிறது. இறுதியில் அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இந்தி மற்றும் ஆங்கிலம் இரண்டும் அலுவல் மொழியாக பயன்படுத்தப்படும் என்று உறுதியளித்ததோடு அதற்கான சட்ட திருத்தமும் கொண்டு வரப்பட்டதை அடுத்து இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து 1967 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைந்தது. சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடித்த முதல் மாநில கட்சியாக உருவெடுத்தது திமுக. அதைத் தொடர்ந்து முதல்வராக பதவியேற்ற அண்ணா, தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியிருக்கிறோம், சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட வடிவம் கொடுத்திருக்கிறோம், தமிழ், ஆங்கிலம் என இருமொழி கொள்கை மட்டும்தான், இந்திக்கு இடமில்லை, இந்த மூன்றையும் யாராவது மாற்ற நினைத்தாலே மக்கள் வெகுண்டெழுவார்கள் என்ற அச்சம் வரும். அந்த அச்சம் இருக்கின்ற வரையில் அண்ணாதுரைதான் இந்த நாட்டை ஆளுகிறான் என்று பொருள் என்று சட்டமன்றத்தில் என்றும் நீங்கா உரையாற்றினார்.